சொல்லுங்க. அசீம் முகமது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து வாய் சாப்பிட்ட அப்புறம் வாய் கொப்பளித்து கை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்பவும் சூடாக சாப்பிடக்கூடாது, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கீழே விரித்து சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் அத்தியாயத்து முறையில் உட்காந்து சாப்பிட வேண்டும். மாஷா அல்லாஹ். அசீம் சொன்னது நல்ல நிறைய விஷயங்கள் நல்லது சொன்னார். கரெக்டு தான், அல்ஹம்துலில்லாஹ். விரிப்பை விரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து வாய் கொப்பளிக்கிறதுங்கிறது சாப்பிட்ட பிறகுங்கிறது பால் குடிச்சுட்டா வாய் கொப்பளிக்கிறது இருக்குது. சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய் கொப்பளிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ரசூல்லா சொல்லலை. ஆனால் பால் குடித்தோம், அதுலேயும் பால் குடிச்சோன்னா கட்டாயம் கொப்பளிக்கணும். நல்ல நம்ம வந்து அது அவசியம் தொழுகைக்கு போகிறோம் அப்படின்னா வாயை கொப்பளிச்சிடணும், சரிங்களா? பால் குடித்தோம், டீ குடித்தோம், ஒரு விதம் அந்த வாடை வந்து வாயில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், அப்போது வாயை கொப்பளிச்சிடணும், சரியா? அதே மாதிரி இன்னொன்று என்ன முக்கியமான ஒன்று சொன்னீங்க, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபிக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சாய்ந்து கொண்டு சாப்பிட்றது இருக்குதே, ஒரு ஆணவம், பெருமை. அதாவது ஒருத்தர் வந்து அல்லாஹ்ட்ட சவால் பண்ணுற மாதிரி, நான் இப்படி தான் சாப்பிடணும், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு பணிவாக சாப்பிடணும். நம்மிடம் ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய, தேங்க்ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய. அப்போது அதாவது உடம்பு முடியாமல் ஒருத்தர் நோயாளியாக இருக்கார், முடியாமல் படுத்து கிடக்கிறாரு, அவர் வந்து எழுந்து உட்கார முடியாதவர் இருக்கார், அப்புறம் அவர் சாஞ்சே இருப்பார், ஊட்டி விடுவாங்க, இது தப்பு இல்லை. ஆனால் அங்கே யார் பேசுறது? கவனிங்க, நீங்கள் இங்கேயே வந்து கூட சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் இந்த சான்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. அப்போது சாஞ்சு கொண்டு சாப்பிட்றது பெருமை, ஆணவத்துடைய அடையாளம். ஆணவம் உள்ளவங்க இந்த ஒரு வித நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி உணவுக்கு மரியாதை கொடுக்காதவங்க அவங்க. ஆனால் நாம் அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு உணவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ சாஞ்சு கொண்டு சாப்பிடக்கூடாது, உட்கார்ந்து நேராக தான் சாப்பிடணும். இதுவும் முக்கியமான விஷயம். அசீம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. பாரக்கல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரா.